Hi 10th standard. So first midterm க்கு important ஆன சயின்ஸ்ல தமிழ் மீடியம் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை படிச்சாலே போதும். கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்ல சென்டம் எடுக்கலாம். வாங்க கொஷின் பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? ஒப்பு அணு நிறை வரையறு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும்? முயலோட பல்வாய்ப்பாட்டினை எழுதுக. மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுவது ஏன்? பின்மூளையின் பாகங்கள் யாவை? அவகற்ற இவ்விதியின் பயன்பாடுகள் யாவை? ஒரு ஆக்சிமோஸின் படம் வரைந்து பாகங்களை கூறுக. ஸோ ஆக்சிமோஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணியோட தகவமைப்பை எழுதுக. ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. ஸோ எனாமரேஸ் ஆஃப் பிளட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைன்னா 7 மார்க்லையும் கேட்கலாம். நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை கூறுக. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் தருவி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை எழுதுக. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவிலென்ஸின் பயன்கள் ஏதேனும் இரண்டினை எழுதுக. துரு என்பது என்ன? துரு உருவாவதற்கான சமன்பாட்டினை தருக. இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை எழுதுக. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரொம்ப. எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன் அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவிலென்ஸ் மற்றும் குவிலென்ஸ் வேறுபடுத்துக. குவிலென்ஸும் குழிலென்ஸும் வேறுபடுத்துக. வேறுபட்ட ஈர் எனும் மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. அட்டை ஓம்புரியில் உடலிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்டான கொஷின். சுவாச ஈவு என்றால் என்ன? ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டினை எழுதுக. ஒளிச்சேர்க்கையோட ஒட்டுமொத்த சமன்பாடு. அப்புறம் நிலைமத்தின் வந்து பாத்தீங்கன்னா நிலைமத்தின் பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ராக்கெட் ஏவுதலை விளக்குக. நவீன அணு கொள்கை கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். வேறுபாடு தருக. ஒருவித்திலை தாவரம் இருவித்திலை தாவரத்தோட தாவர வேர் வந்து வேறுபாடு தருக. காற்றுள்ள சுவாசம் காற்றுள்ளா சுவாசம் இதுவும் வேறுபடுத்துக. அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்வினை படிநிலைகளோடு விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முயலோட டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகிறது? முயலில் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகிறது? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படும் திசை சார்ந்த விசையை எவ்வாறு பிரிக்கலாம்? கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள். H2O மற்றும் CO2 மூலக்கூறோட நிறையை கண்டறிக. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகள் என்னென்ன? குவிலென்ஸ் ஒன்றில் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் படங்களுடன் விளக்குகிறது கூட இம்பார்ட்டன்டான 7 மார்க் கொஷின். அணுக்கட்டு எண் வரையறு. நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணங்கள் யாவை? அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது? அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. நிலைமம் என்பது யாது? அதன் வகைகள் யாவை? ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? கிட்டப்பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை அவர் காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவிலென்ஸின் குவிய தொலைவு என்னவா இருக்கணும் அப்படின்றதான் கொஷின். அதுக்கு அடுத்தது உந்தமாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. உலோக அரிமானத்தை தடுக்கும் வழிகளை கூறுக. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை கூறி. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னெல் விதியை கூறுக. நீராவி போக்கு என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம். இச்சை செயல் அனிச்சை செயலை வேறுபடுத்துக. அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் விளக்குக. போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? இதய ஒளிகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாகின்றன? இலையிடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பு வரைக. இலையிடை திசுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா மீசோஃபில் அப்படின்னு கேட்பாங்க. அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீத இயல்பை கண்டறிந்து திறன்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 7 கிராம் அலுமினியம் வந்து கொடுத்திருக்காங்க. விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன? இரட்டை திருப்பு திறனை வரையறு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊது உலை.
ஊது உலை உருக்கி பிரித்தலை விவரி. காற்று சுவாசித்தல் செக்ஸ் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸில் இருந்து ஆற்றலை பெறுகின்றன? அதற்கான 3 படிநிலைகளை எழுதி விவரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டெர்முக்கு நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை படிச்சுட்டு போனாலே போதும், நீங்கள் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்ஸ் வந்து கிளியராக பார்த்துக்கணும். ஸோ இதை ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா டெஸ்ட் போட்டு போங்க. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 டேஸ்ல நம்ம எக்ஸாம் ரைட் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லா சப்ஜெக்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்.